அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று திரு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பாஜக கூட்டணியில் திமுக இடம்பெறாது என்று திரு ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜக திமுக கூட்டணி என்ன நடக்கும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபீர் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், எப்படியாவது பாஜக திமுக கூட்டணி உருவாக வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறதா, இல்ல உருவாகிவிடக் கூடாது என்று காங்கிரஸ் நினைக்கிறதா? காங்கிரஸோட என்ன ஓட்டம் என்ன? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அப்படி ஒரு அலைன்ஸ் உருவாக கூடாதுன்னு கொஞ்சம் பதட்டமா படுறாங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய வெற்றி, நீங்க தென்னிந்தியாவிலேயே கொஞ்சம் கணிசமான வெற்றியை பெற்றது. ஒட்டுமொத்த இந்தியால ஒரு அணி ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றதும் தமிழ்நாட்டில் தான். கடந்த 2000 நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல்கள் 2024 கணிசமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்ப காங்கிரஸ் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு மைய புள்ளி பாஜக எதிர்ப்பு. அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற மைய புள்ளியில இருந்து திமுக பாஜகவோடு கைகோர்த்து விட்டால் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கின்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது இருந்ததுனாலதான் காங்கிரஸுக்கு அது ஒரு வகையில் வெற்றியை தந்தது. அப்ப அந்த மைய புள்ளி தமிழ்நாட்டில் கரைந்து போயிருச்சுன்னா அது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள சிக்கலாம். தென்னிந்தியா முழுவதுமே வந்து பாஜக எதிர்ப்பை ஒருங்கிணைத்ததுல திமுகவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. சோ அப்ப அது ஒரு வகையில இன்னைக்கு திமுகவுக்கு காலச்சூழல் இது போன்ற பேச்சுகள்லாம் இன்னைக்கு எழக்கூடிய காலகட்டம் வந்திருக்கலாம். பட் காங்கிரஸ் இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை பாஜக திமுக நெருங்கி விட்டால், ஏற்கனவே தாவேகா அந்த பக்கம் இவர்கள் அணி சேர்ந்திருக்காங்க, அப்ப இந்த அணி கொஞ்சம் வீரியம் பெற்றோம். தேசிய அடிப்படையில இந்த அணியும் வீரியம் பெற்றோம். என்னதான் பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது காங்கிரஸ் உருவாக்குனது இல்ல, திமுக உருவாக்குனது. காங்கிரஸ் கடந்த 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக பார்த்தா எந்த வீரியமான போராட்டத்தையும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக செய்ததில்லை. ஆனா திமுக செய்திருக்காங்க. கடந்த தேர்தல் நெருக்கத்துல கூட கிட்டத்தட்ட ஒரு சட்ட நகலீர்ப்பு போராட்டத்தை கூட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்துல கூட செய்திருந்தார். அப்ப அவ்வளவு வீரியமா முன்னெடுத்திருந்தார். அப்ப அவர் உருவாக்கி வைத்த பாஜக எதிர்ப்பை அறுவடை செய்ததுல காங்கிரஸ் கட்சிக்கு பலன் இருக்கு. அப்ப அந்த காங்கிரசுக்கு இயல்பாகவே பாஜக திமுக நெருங்கி விட்டால் நமக்கான ஆட்டம் இழந்து விடும். அப்புறம் விஜய் அரசியல் தான் அவர்கள் செய்யலாம். பாஜக ஓட்டு வங்கி விஜய் அவர்களுக்கான இருக்கு. பாஜக எதிர்ப்ப இப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய, கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தாவேகா அவ்வளவு வீரியமாக செய்யாது, அதை வச்சு நாம எலெக்ஷன்ல அறுவடை பண்ண முடியாதுன்ற இடத்துக்கு காங்கிரஸ் நகர்ந்துருச்சப்போ நீங்க சொல்லதை வச்சு பார்த்தா? ஆமா, நிச்சயமாக அவர்கள் காங்கிரசினுடைய பார்வை அதுதான் சார். ஏன்னா கிட்டத்தட்ட இன்று வரை விஜய் அவர்கள் வீரியமாக எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யல. தேர்தல் நேரத்தில் களத்தில் இல்லாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு செய்திருந்தார். ஆளுநர் ஆய்வு செய்தார். ஆளுநர் ஆய்வுக்கு எதிராக கூட காட்டமா நீங்க போகிற ஊர்கள் எல்லாம் பேசுகிறார். விஜய் அவர்கள் பேசுகிறார், திருச்சி கிழக்குல பேசுகிறார், கரூர்ல பேசுகிறார். இன்றுமே திமுகவை தான விமர்சனம் செய்கிறார். ஆளுநர் ஆய்வு செய்கிறார், அதற்கான பதில சொல்லணும், அதற்கு வீரியமாக ஆளுநர் மீதான விமர்சனங்களை வைத்திருக்கணும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கலாம். பல்கலைக்கழக விஷயமாக இருக்கலாம். இது எல்லாவற்றிலுமே எதிர்க்கலையே. ஒன்னொன்றுக்கும் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி இவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப திமுக கூட்டணியில அந்த இன்ஜினை திமுக ஓட்டியது, இவர்கள் எல்லாம் பலனை அனுபவிச்சாங்க அடுத்தடுத்த கமார்ட்மெண்ட்ல இருந்து. பட் இங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிறத ஓட்டடிப்படையில் விஜய் அவர்களுக்கு 35% வாக்கள் விழுந்து விட்டது. மக்கள் பெருவாரியாக வாக்களித்து விட்டார்கள். ஆனா அடுத்து வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். அங்க பாஜக எதிர்ப்பு ரியாக்ட் பண்ணணும். அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளி ஒருவேளை கரைந்து போயிருச்சுன்னா அதுல பெரிய சிக்கலை சந்திக்கப்படுறது காங்கிரஸ் கட்சி தான். நீங்க பிரதமராக முதல்ல முன்மொழிந்தது 2010. இல்ல, திரு விஜயோ தாவேகாவோ பாஜகவை திமுக அளவுக்கு ஏன் வீரியமா எதிர்க்கணும்? திரு விஜய்ங்கிற செல்வாக்கே போதாதா? விசில்ங்கிற செல்வாக்கு போதாதா? தாவேகா செல்வாக்கு போதாதா? தமிழ்நாட்டில் 35% வச்சிருக்காங்க. தென் மாநிலங்கள்ல கை கொடுப்பாங்க, திரு விஜய் கை கொடுப்பார். தென் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் திரு ராகுலால. இன்னும் சொல்ல போனா வட மாநிலங்கள்லையும் திரு விஜயை வச்சு பிரச்சாரம் பண்ண முடியும். அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது அங்க தேவைப்படுதா காங்கிரஸுக்கு? தாவேகா செஞ்சே ஆகணும், திரு விஜய் செஞ்சே ஆகணும். நிச்சயமா சரி. இல்ல, இப்ப விஜய் அவர்களை வைத்து வாக்கள் வாங்கலாம். அது விஜய் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி சந்தித்த தேர்தல். நீங்க இன்னொரு தேர்தலில் இப்ப ராகுல் காந்தி அவர்களையும் அவர் முன்னிலைப்படுத்தணும். 2 சவால்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு.
ஒன்று அவர் பாஜகவை எதிர்க்கணும், இன்னொன்று ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க அப்ப அவர் விஜய் அவர்கள் என்னதான் ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் முக ஸ்டாலின் அவர்கள் 2019 இவர் தாங்க பிரதமர் வேட்பாளர் முதல்ல முன்மொழிந்தார். அப்படியான ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று ராகுல் காந்தியை முன்மொழிந்தா விஜய் ரசிகர்களே முதலில் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்விக்குறி வரலாம். ஏன்னா இவர்தான் ஸ்டார், இவர்தான் நம்பர் 1, இவர் என்னங்க இன்னொருவரை கைகாட்டுகிறார் என்கிற ஒரு பார்வை கூட ஒரு ரசிக மனநிலையில நான் சொல்றேன். அந்த இடம் ஒரு இடைவெளியை தரலாம். ஆனா திமுகவுக்கு அந்த சிக்கல் இல்லாமல் தான் இருந்தது கடந்த காலங்களில். ராகுல் காந்தி அவர்களுக்காக இவர் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்தார் அல்லது இந்தியா முழுவதும் போய் பரப்புரை செய்யறாருன்னா 2 விஷயங்களை செய்யணும். ஒன்று, மோடி அவர்களையும் எதிர்க்கணும், ராகுல் காந்தி அவர்களையும் உயர்வாக பேசணும். இந்த 2 சிக்கல் அவருக்கு இருக்கு. இந்த 2ஐயும் அவர்கள் செய்தார்கள்னா களத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குமே. அதை விஜய் அவர்கள் விரும்புவாரா முதல்ல? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வசம் இருந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள், ரொம்ப குறிப்பா சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் வாக்களை விஜய் அவர்கள் தான் ஈர்த்திருக்கிறார். நீங்க காங்கிரஸுக்கு தான் இதுல லாபம். நீங்க அமைச்சரவையில பங்கு கிடைத்து விட்டது. அடுத்ததாக நீங்க விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்க விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தார்னா கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை இருக்கு, பல வழக்குகள் இருக்கு. இன்னும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துல ஒரு மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் வருது. அந்த இடத்தையே காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்டாங்க. அப்ப அவர்கள் எவ்வளவு வீரியமாக எதிர்ப்பார்கள் என்கிற ஒரு அச்சமும் பயமும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கலாம். அப்ப பாஜக எதிர்ப்பு என்பதை திமுக செய்யணும், அதன் பலனை அறுவடை செய்யணும். இது காங்கிரஸ் வீகமாக இருக்கலாம். ஆமா, இல்ல இப்ப தாவேகா பாஜக எதிர்ப்பை வீரியமா செய்யாது, அதை வச்சு தேர்தலில் அறுவடை செய்ய முடியாம போயிடுமோ அப்படிங்கிறது காங்கிரஸோட அச்சமா, இல்ல திமுக மாநில கட்சிகள் அளவிலான ஒரு கூட்டணி அப்படின்னு ஏதாவது ஏற்படுத்தி பாஜகவுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது உண்மையாக காங்கிரஸோட அச்சமா இருக்கா? இல்ல, அவர்களுக்கு அச்சம் இந்த 2 நிலையிலும் இருக்கலாம். பட் என்னன்னா, இப்ப அவர்கள் மாநில அளவிலான ஒரு கூட்டணியை அமைத்து 3வது அணியாக அமைத்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் பலவீனம். ஆனா திமுக அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட பாஜகவோடு நெருங்குறதுல அவர்களுக்கு சில ஆதாயங்கள் இருக்கக்கூடிய சூழலை நோக்கி திமுக நகர்ந்து விட்டதுன்னு தான் நான் பாக்குறேன். அதுல மாற்று கருத்து இருக்கலாம் வளர்க்கும். பட் அதுல என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து தாவேக எதிர்ப்புங்கிற புள்ளிக்கு திமுகவை நகர்த்தி விட்டது. அப்ப இயல்பாகவே அவர்கள் தாவேக்காவை முதல்ல எதிர்கொள்ளணும். அப்ப அந்த தாவேக்காவை எதிர்கொள்வதற்கு ஒன்றில் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அல்லது அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கணும், அல்லது மாநிலத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி நகர்வதற்கான சூழல் எழுந்திருக்கு. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இவ்வளவு பேசி இருக்கிறார் என்று ஏற்று, அதே போன்று இன்னைக்கு TR பாலு அவர்கள் திருச்சி சிவா போன்றவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. மசோதா குறித்து தான் பேசுறாங்க. பாஜக கொண்டு வந்ததை அல்லது பாஜகவை நாங்க எப்படிங்க ஆதரிப்போம் என்பது போன்ற கடந்த கால வாசகங்கள் இல்ல. இன்னைக்கு திமுகவோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்தேன். கடந்த 24/4 தொகுதி மறுவரையறை மசோதா எவ்வளவு ஆபத்தானதுன்னு ஆங்கில கட்டுரை எழுதியிருக்காங்க. பட் அதுல இப்ப பரிந்துரைகள், எங்கள் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டால்ங்கிற புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அப்ப பாஜக விஷயத்தில் ஏதோ ஒரு அனுசரணைக்கு திமுக தயாராக இருக்குன்னு தான் பாக்குறேன். அது கொள்கை சமரசம் அல்ல, தாவேகா எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டின் மையம் தான் பாக்குறேன். இல்ல, காங்கிரஸ்க்கு தாவேகாவோட மாநில அரசுல இருக்கணும், அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுக்கணும். அதே சமயத்தில் திமுக தேசிய அளவில் பாஜகவோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிடவும் கூடாது. அப்படி ரெண்டையும் விரும்புறாங்க. ஆமா 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 சார், ஒரே ஒரு பயன்பாடு சொல்றேன். அதனாலதான் திருமாவளவன் அவர்களும் முக்கியமான விஷயம் பேசுறாரு சார். தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணியில இருக்கணும், பாஜக எதிர்ப்புலங்கிற. அப்ப அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு சொல்லி வைத்ததை போல இவர்கள் நெருங்கி விடவும் கூடாது, 3வது அணியும் அமைந்து விடக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல வெற்றிக்கு தாவேகா தேவை. அகில இந்திய அரசியல்ல திமுக இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற இடம் நோக்கி அந்த கட்சிகள் இருக்காங்க. திரு பிரியன், தேர்தல் வெற்றிக்கு பின்பு, தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தாவேகாவை நோக்கி முதலாக நகர்ந்த கட்சி காங்கிரஸ். அடுத்ததாக திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக நகர்ந்தன. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல திமுக என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் யோசிக்காம எடுத்த முடிவா? இப்பயே இவ்வளவு பதட்டப்படுறாங்க பாஜக பக்கம் திமுக நகர்ந்துடவே கூடாது அப்படின்னு? இல்லை, அதாவது காங்கிரஸ் பதட்டப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இந்த ஹோல் சிச்சுவேஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள் காங்கிரஸ் தான். ஒழுங்காக 3 தேர்தலில் ஒழுங்காக போய் இந்த கூட்டணியில் ஓட்ட போட்டது காங்கிரஸ் தான். ஆக்சுவலாக தேர்தலுக்கு முன்னாடியே ஓட்ட போட்டது மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பண்ண வேலை. ராகுல் காந்தி சென்னை ஒரு ஸ்டாலினோட பிரச்சாரமே பண்ணல. அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ் தான். ஒழுங்காக போய் இந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ். தோல்விக்கு காங்கிரஸும், அந்த கூட்டணி தோற்றதுக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். அதனால் திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளை சரியாக நடத்தலைன்ற அந்த பாயிண்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களும் ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையோடு நடத்தினாங்கன்றதை நம்ம சொல்லணும். அவங்க கொஞ்சம் அரவணைத்து கொண்டு போயிருக்கலாம். அவங்க வெற்றி பெற்றுருவோன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் கூட்டணி கட்சிகளை சரியாக டீல் பண்ணலை. அதனால் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கொஞ்சம் தேர்தல் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் வந்த உடனே டக்குன்னு மூவ் பண்ணாங்க. ஆனால் இங்கே
தாவேக்காவுக்கு நீங்கள் போனீங்களே தவிர தாவேக்கா வந்து மதச்சார்பற்ற சக்திகளை தான் ஆதரவு கேட்டாங்கன்னு திருமாவளவன் சொன்னார். அதில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க முதல்ல அதிமுகவை கேட்டாங்க, அவங்க வரல. அவர் சிஎம்மாக நான் தான் வருவேன்ட்டார் பழனிசாமி. அதனால் அது சரியாக அந்த ப்ரொப்போசல் சரியாக எடுபடலை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, தாவேக்காவோட பாஜக எதிர்ப்பு என்பது 100% இன்னும் ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறாரே தவிர அந்த கொள்கை இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த இது எப்படி இருந்ததுன்னா, ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, டெய்லி வந்து ஒரு பொதுவெளியில் வந்து பிரச்சனைகள் போயிட்டே இருந்து வெடிச்சுட்டே இருந்தது. ஒன்றுமே இல்லாட்டி கூட ஒரு திருவள்ளூருக்கு காவியை பூசுவாங்க, இல்லை எம்ஜிஆருக்கு காவியை போடுவாங்க, ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி கவர்னர் ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பார். திராவிட இயக்கங்கள் சரியில்லைன்னு பேசுவார், இல்லை ஏதோ ஒரு மசோதா நிறுத்தி வைப்பார், அங்கே ஏதாவது உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சித்தாந்த ரீதியில் 2 கட்சிகளும் பயங்கரமான மோதல் இருந்தது. 3 தேர்தலில் அவங்களுக்கு வந்து அது வெற்றியை வேற கொடுத்தது. ஸோ அவங்களும் கடுமையாக மோதினாங்க, திமுகவும் கடுமையாக மோதிச்சு. ஆனால் தாவேக்கா அந்த மாதிரியான மோதல் இல்லை. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் பம்புறாங்க கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட ஆதரவு இல்லாட்டி நிதி போன்ற விஷயங்களில் பிரச்சனை வருன்றதுனால அவங்களுக்கு இப்போ என்னென்னா, காங்கிரஸை நம்ம சேர்த்துட்டோம், ரொம்ப பாஜகவோட நெருக்கமாக இருந்தால் காங்கிரஸ் அவங்க கோவப்படுவாங்க, ரொம்ப காங்கிரஸோட நெருக்கமாக இருந்தால் பாஜக கோவப்படுவாங்க. ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்கா இருக்குது. இந்தியா கூட்டணியில் கூட சேர மாட்டேன்றாங்க. ஏன் சேர மாட்டேன்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எம்பிஸ் இருக்காங்களான்றாங்க. எம்பி இருக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணலாம்ல, காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணலாம்ல. எம்பி இருக்கணும்னு அவசியம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எம்பி இருந்தே ஆகணும்னு அதை கட்டாயம் இருக்கானே. இவரால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா அது சவுத் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணுறது மூலமாக காங்கிரஸ் கிடைக்கும்ல. அப்போ ஏன் சேர மாட்டேன்றாரு? அப்போது ஒரு கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறார். காங்கிரஸோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது, பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது. ஒரு மீடியமாக ப்ளே பண்ணி பாஜகட்ட நம்ம என்னென்ன நிதிகள் வாங்கணுமோ இப்போ பல திட்டங்கள்லாம் அவர் ஏற்றுட்டுருக்கார். ஜிராம்ஜிலாம் அதெல்லாம் ஏற்றுட்டுருக்காரு. அவர் இந்த எஃப்சிஆர்ஏலாம் வாய திறக்க மாட்டேங்கிறார், பேசாமல் இருக்கார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் ஒன்றாக்குறாங்க, அது மாநில உரிமைகள் இதில் பறிபோது, அதுவும் வாய முடின்னு பேசாமல் இருக்கார். எதை கேட்டாலும் அவர் பேச மாட்டார் விஜய், அது மாதிரி பேசாமல் இருக்கார். ஸோ அதனால் வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக போயிட்டு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதை மத்திய அரசுலேருந்து அவைல் பண்ணுறதுல அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துட்டார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு அவங்களோட சப்போர்ட் தேவை. பாஜக எப்படி பார்க்குதுன்னா, இவர் நமக்கு வேண்டிய வேலைலாம் இவரே செஞ்சுட்டார். இவர் திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணியை உடைச்சிட்டார், அதிமுகவை உடைச்சிட்டு இருக்கார். ஸோ நம்ம என்னென்ன பண்ண நினைச்சோமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், எப்படி விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு வேடிக்கை பார்க்கலாம். அவர் நம்மளை சீண்டாத வரையும் நம்ம அவரை சீண்ட வேண்டாம் அப்படின்றத இப்போ 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். ஆக்சுவலாக சார், அரசியல் லாபம் என்ன தாவேக்காவுக்கு? நிதி சார்ந்த விவகாரங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒரு சில லாபங்களை மத்திய அரசுலேருந்து பெற முடியும். பொலிட்டிக்கலாக நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு, மதச்சார்பின்மைன்னு பேசிட்டு காங்கிரஸை உள்ள வச்சு அமைச்சர்கள் இடம் கொடுத்த பிறகு, மற்ற எல்லா திமுக கூட்டணி கட்சிகளையும் வச்சு அந்த பிம்பத்தை நீங்கள் தேர்தலில் அறுவடை பண்ணுறதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்ல சார். இந்த காங்கிரஸை வச்சுனா விஜய் இப்போ பதவிக்கு வந்தார். காங்கிரஸ் இல்லாத தான் ஓட்டு வாங்கினாரு. அவருடைய இமேஜ், அவருக்கு கிடைச்ச ஆதரவு, அதனால தான் ஓட்டு வாங்கினார். நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் நம்புவார். காங்கிரஸை வச்சு கூடியனையும் வச்சுக்க ட்ரை பண்ணுவார் சார். அவங்க முறைச்சு போயிட்டா என்ன பண்றது? இல்ல, இவங்களை கூட வச்சுக்கிறதுக்காக இல்ல, பாஜகவை எதிர்த்தா தானே நம்புவாங்க நாடாளுமன்ற தேர்தல். பாஜகவை எதிர்க்கணும், இணக்கமா இருக்கணும் தான் சொல்றாரு அவரு. நாங்கள் இணக்கமாக தானே போவோம்னு சொல்கிறார். எதுக்காக எதிர்க்கணும் அப்படின்றார். எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போன்றார். இப்போ மறுசீரமைப்பில் எதிர்ப்பாரா இல்லையானது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த தமிழ்நாடு பாதிச்சா அவர் எதிர்க்கணும், எதிர்க்க வேண்டிய நிலைப்பாடு எடுப்பாரா தெரியாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் இருக்கோ கூட்டணி கட்சிகள் இருக்கோ, தன்னுடைய செல்வாக்கில் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டா அதன் மூலமாக அது பார்லிமெண்ட் எலெக்ஷனோ சட்டமன்ற எலெக்ஷனோ எந்த எலெக்ஷனோ உள்ளாட்சியோ எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் கூட்டுறவோ எதாக இருந்தாலும் நம்ம வின் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார். இவங்க ஆமாம் தன்னுடைய செல்வாக்கில் வின் பண்ணணும்னு நினைக்கிறார். இன்ஃபேக்ட் அதெல்லாம் நிறைவேற்றிட்டா இன்னும் தன்னோட செல்வாக்கு பல மடங்கு ஏறும்னு நினைக்கிறார். இப்போ இந்த சூழலில் தான் அவர் அந்த பிளே பண்ணிட்டு இருக்கார். ரெண்டுத்துக்கும் வந்து இவங்களையும் பகைச்சக்கூடாது, அவங்களையும் பகைச்சக்கூடாது. அப்ப காங்கிரஸ் தானே சார் சொல்லணும். காங்கிரஸ் தானே தாவேக்கா கிட்ட பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு தாவேக்கா கிட்ட தானே சொல்லணும். திமுக கிட்ட நீங்க பாஜக பக்கம் போயிடாதீங்கன்னு ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தணும்? இவங்களே செஞ்சாவே இவங்க வந்து விஜய்கிட்ட போயிட்டு நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்பை பலப்படுத்துங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய இங்க இதா இல்லை, பவர்ஃபுல்லா இல்லை. அவங்க அட்லீஸ்ட் திமுகவை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. திமுக வந்து நீங்கள் இப்போ பிஜேபிக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் பண்ண தப்புனால தான். நீங்கள் வந்து திமுகவை உதறி தள்ளினீங்க, அவங்க போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கான உரிமையே இல்லையே. காங்கிரஸுக்கு கேட்கறதுக்கான உரிமை இல்லை. முதல்ல என்ன சொன்னாங்க, திமுக எனக்கு இடத்த தனியாக போடுங்க லோக்சபாவில் சொன்னாங்களா இல்லையா? மாற்றிட்டாங்க. பின்ன அவங்க ஏன் கேட்டாங்க? அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. நீங்கள் முதுகில் குத்திட்டு போனீங்க, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க உங்களோட சேர்ந்து இருக்கிறதா இல்லை. அவங்க திமுகவுடைய பலமே 22 எம்பிக்கள் சார் லோக்சபாவில், 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள். அதுதான் அவங்களுடைய பலம். 29 வரையும் அதை வச்சு தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்.
இங்கே விஜய் எதிர்க்கணும், அங்கே பாஜக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பாஜகவுக்கு கூட நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டாம். அதில் கார்த்திக் சொல்கிறது கரெக்டு, கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஆனால் பாஜகவை கோபப்படுத்தாமல் இருக்கிற விஷயங்களை பண்ணுவாங்கல்ல. பாஜகவை கோபப்படுத்தக்கூடாது, இங்கே விஜய் கடுமையாக எதிர்க்கணும். பாஜகவோட எப்படி நெருக்கமாக இருக்கணும்னா விஜயை பயமுறுத்துற அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? விஜயை பயமுறுத்துற அளவுக்கு பாஜகவோட நெருக்கத்தை காமிக்கணும். ஆனால் கூட்டணியில் மட்டும் இருக்கக்கூடாது. நிஜமா புரியல, நிச்சயமா புரியக்கூடாது. இது நடக்கும்போது புரியும் உங்களுக்கு. அதாவது பாஜகவோட நெருக்கமா இருக்காங்களா இல்லையா, கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இவங்களுடைய அந்த லோக்சபா உறுப்பினர்கள் ஸ்ட்ரென்த் அல்லது பாஜகவுடைய மசோதாக்கள் விஷயத்துல இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் மூலமாக இவங்க ஏதோ நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்களோ அப்படின்னு தாவேக்கா பயப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ தாவேக்கா என்ன நினைக்கும், உங்களை விட நான் கில்லடி, நான் இன்னும் கொஞ்சம் பாஜகவோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணேன். அப்படி அவர் ட்ரை பண்ணால் அது காங்கிரஸுக்கு கோவம் வரும். அது ஆக்சுவலாக லாபம் பாஜகவுக்கு தான். லாபம் பாஜகவுக்கு தான். பாஜக ஒன்றுமே இல்லாத தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா, மத்தியில் பாஜகன்றது பாஜக மட்டும் இல்லை சார். பாஜகன்னா அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ எல்லாம் உள்ளடக்கியதான பாஜக. வெறும் பாஜகன்ற கட்சியை பார்க்காதீங்க. ஸோ அதனால திமுகவுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல. இப்போ ஏகப்பட்ட கேஸை ஒரு போட்டார் வச்சுக்கோங்க, விஜய் போடுற எஃப்ஐஆர்லாம் இடி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. போடுற எஃப்ஐஆர்லாம் இடி. அப்போ திமுக என்ன பண்ணுவாங்க, அடுத்த 3 வருஷம் எப்படி காலத்தை தள்ளுறது, பாலிடிக்ஸ் எப்படி தள்ளின்னு போகிறது அடுத்த 3 வருஷத்தை? நீங்கள் 2 கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நான் அதுக்குன்னு கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலை, பாஜக கூட்டணியில் திமுக சேருவாங்கன்னு சொல்லலை. தங்களுடைய பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக பவர்ஃபுல்லாகவும், மத்திய அரசோட இதுவரையும் ஒரு 6-7 வருஷமாக போட்ட பாலிடிக்ஸை கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைலாக கொஞ்சம் கொண்டு போகிற அந்த ஸ்டைலை கையில் எடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக திரு சுபீர், காங்கிரஸுக்கு என்ன அக்கறை? திமுக பாஜக கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் திமுகவினுடைய தயவு தேவை. நீங்கள் ஏதாவது முக்கியமான பில் வரனா இவங்க 22 MP தான். திமுக மீது தனிப்பட்ட கரிசனம்லாம் கிடையாது. அந்த 22 MP உடைய வேணும். ஏன்னா இப்போ ஆல் இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் ஒரு பெரிய சலசலப்பாக கண்டிருக்கு. இப்போ மம்தா பானர்ஜியை பார்த்தீங்கன்னா 20 MP தனியாக போயிட்டாங்க மம்தா பானர்ஜிலேருந்து. இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியும் திமுகவும் தான் இப்போ மெயின் ஃபோர்ஸாக இருக்காங்க. திமுக சமீப காலமாக வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பிரிவுக்கும் சபாநாயகர் அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணி இன்னைக்கு வலுவிழந்து போயிருக்கு. அப்போ முக்கியமான பில்லை எல்லாம் சேர்ந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, முறியடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டணியை உடைக்கணும்னு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க பாஜக. அது ஆல்மோஸ்ட் வெற்றி பெற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியும் திமுக தான். சமாஜ்வாதி பார்ட்டி அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அவங்க காங்கிரஸோட டிராவல் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் தான் தெரியும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தெரியும். இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எஸ்பியோட தான் அவங்க டிராவல் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது இப்போ இருக்கிற அலையன்ஸ் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் தான், திமுக இப்போ இல்லை. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த்து பத்தாதுன்னு நினைக்கிறாங்க. பாஜகவே அங்கே எதிர்க்கிறதுக்கு, பாஜக கொண்டு வரக்கூடிய பில்லை நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து பத்தாது. அப்போ திமுக ஆல் இந்தியா லெவலில் வரும். திமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்காது. இப்போ எந்த ஆதாயமே இல்லாமல் காங்கிரஸோட போய் எதிர்க்க போகிறாங்க. சார் சொன்ன மாதிரி பல வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் ஆல்ரெடி பல வழக்குகள் இருக்குது. இப்போ 99 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இடி வந்துடும். அப்படிங்கும்போது இன்னும் சில வழக்குகள்லாம் வரப்போகிற காலங்களில் போட்டாங்கன்னா அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க? அப்போ பாஜகவோட ஒரு சாஃப்ட் கார்னராக போகணுன்றதான் திமுகவும் நினைப்பாங்க. ரெண்டாவது, இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ். பாஜக கூட நம்ம சாஃப்டாக போயிட்டோம், ஒருவேளை பாஜக கூட அலையன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டி பாலிடிக்ஸ். இப்போ அது அவங்களுக்கு பேஸ் அதுதான். இன்னைக்கு அது இழந்திருக்கிறாங்க திமுக. எஸ்சி எஸ்டி மைனாரிட்டியில் கிறிஸ்டின்ஸ் ஓட்டுங்கிறது முக்கால்வாசி போயிடுச்சு. முஸ்லீம்ஸ் ஓட்ஸில் அதில் ஒரு 20% டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ அந்த அரசியலை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பி அரசியல் பண்ண முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் கணக்கை மாற்றலான்னு திமுக பிளான் பண்ணலாம். ஓபிசி அரசியலை கையில் எடுக்கலாம். திமுக, அதிமுக, பாமக, அமமுகங்கிற அந்த அரசியலை கையில் எடுக்கலாம். அது எல்லாமே 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அது வரைக்கும் பாஜகவோட ரொம்ப பகிச்சுக்கிறவனா. இப்போ இந்த தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பாஜக எதிர்த்து பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் திமுக பண்ணவே இல்லை. இந்த கவர்னருடைய விசிட்டாக இருக்கட்டும், மற்ற அந்த யூசிஜியோடைய 2 மெம்பர் போடுறதா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமும் பண்ணல. இன்றைக்குமே டீலிமிட்டேஷன்லையுமே அவங்க ஒரு முதல்ல டீலிமிட்டேஷன் இவங்க தான் அதை ஃபெயிலியர் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வரட்டும், அது இருக்கக்கூடிய இதை பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த டோன்லேயே கொஞ்சம் ஏற்றம் இருக்கு. 2017 ஆரம்பித்த கூட்டணி கொள்கை கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற கட்டமைப்போடு அடுத்தடுத்து தேர்தல் வெற்றிகளை பெறுறாங்க. ஆனால் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸும் திமுகவோடு கூட்டணி இருந்த கட்சிகளும் வேறு விதமான ஒரு முடிவை எடுத்த பிறகு
ஒட்டுமொத்தமா அங்க ஈக்குலிபிரியமே டிஸ்டர்ப் ஆகி தானே இருக்கு. அதுல நிறைய மாற்றங்கள் வரத்தானே செய்யும். அதுல காங்கிரஸ் 2 லாபம் பார்க்க நினைக்குது. இங்க தாவேகாவோடு கூட்டணியில இருக்கணும், அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கணும். தேசிய அளவில் திமுக பாஜகவோடு இணைஞ்சு வேற ஏதாவது ஒரு கூட்டணி கட்டமைப்பை பலப்படுத்திடக்கூடாது. இது எப்படி ரெண்டும் இல்ல, அது நடக்காது. காங்கிரஸ் அப்படி ஒரு ஆசைப்படுறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது நடக்காது. திமுக காங்கிரஸை விட்டு வெகு தூரம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் அவங்க வந்து 2027 31 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க தாவேகாவோட காங்கிரஸ். அப்படிங்கும் போது அந்த காங்கிரஸோடு அவங்க இணைஞ்சு இருக்க மாட்டாங்க. நேரடியாக காங்கிரஸ் ஃபைட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம அந்த மீட்டிங் நடக்கிறப்ப பார்த்தோம், போஸ்டர்லாம் பேனர்லாம் டெல்லியில் வச்ச சம்பவங்கள்லாம் பார்த்தோம். அப்போ அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அது சேராது. ஆனால் காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ வரக்கூடிய செய்தியெல்லாம் அவங்க பாஜகவே ஒரு சாஃப்ட் கார்னரோட அந்த பக்கம் போகிற மாதிரி தான் திமுக இருக்கு. ஆனால் அது நேரடியாக போய் சேருவாங்கங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஆனால் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களே அவங்க வெளிநடப்பு செய்யலாம், இல்லாட்டி வராமல் தவிர்க்கலாம், ஆப்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் அவங்க கொண்டு போவாங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு இந்த மாதிரியான நிலைமையில தான் போகும். திமுக இந்த ஸ்டாண்டை தான் எடுப்பாங்க. அதற்கு 6 மாதத்துக்கு பிறகு தான் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி மாறுங்கிறத வச்சு அவங்க நேரடியாகவே பாஜக கூட போகலாமா இல்லை மொத்தமாக வெளியிலிருந்தே பண்ணலாமாங்கிற இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் அவங்க முடிவு எடுப்பாங்க. பாஜகவுடன் கூட்டணிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தானே வருது தகவல்கள்லாம். அவங்க நேரடி கூட்டணி இல்லாமல் சார் சொன்ன மாதிரி அது வந்து இருக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமான ஒரு சாஃப்ட் கார்னராக போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. நேரடியாக கூட்டணிக்கு போகிறதுக்கான சாத்தியம் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு உடனே பண்ண மாட்டாங்க. இல்லை, திமுகவும் பாஜக எதிர்ப்பை சமீப நாட்களில் மட்டுப்படுத்திக்கிச்சு. தாவேகாவும் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் பெருமளவு பாஜக எதிர்ப்பு கூட சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறது இங்க இல்லவே இல்லை. பாஜக எதிர்ப்பை தாவேக என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸும் விசிக கம்யூனிஸ்டுகள் பண்ணிக்கிறாங்க, நாம பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் சாஃப்டாவே போடுவோம், புதிய கட்சி புதிய ஆட்கள் என்ன செய்யறது அவங்களே இப்பதான் தத்தி குத்தி மேல வந்துட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு தலைமையேற்ற கட்சி தாவேகா வீரியமா பாஜக எதிர்ப்பை பண்ணாதானே அவங்க அடுத்தடுத்த நிலையில இருக்காங்க. இங்கே வந்து அதாவது நம்ம இந்த டெல்லியில ஒரு எம்பி சீட் வந்துச்சு, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு எம்பியை வந்து அங்க டெல்லிக்கு அமைச்சிருக்கலாம். ஏன் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா அங்க ஒரு எம்பியாக போய் அங்க நிற்கிறப்ப முக்கியமான விஷயம் தாவேகா ஒரு நிலைப்பாடு இருக்கணும். தாவேகா அங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், அங்க நிக்கணும், இந்த பக்கம் நிக்கணும். அதை அவங்க வந்து தவிர்த்துக்கிட்டே வர்றாங்க. நம்ம இங்க முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிறோம், மாநில அரசியலில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு கால் வச்சுக்கிடுவோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. இப்ப நெருடலா இல்லையா? காங்கிரஸ் வந்து திமுகவும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் பேசுறது, காங்கிரஸ்ல ப. சிதம்பரம் போன்ற தலைவர்கள் பேசுறாங்க, பாஜக பக்கம் திமுக போயிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. இது தாவேகாவுக்கு நெருடலா இருக்காதா? கூட்டணியில இருந்து அமைச்சரவையில் இருந்துட்டே பாஜக எதிர்ப்புக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சி வேணும்னு திருமாவளவனும் சிதம்பரம் போன்ற தலைவர்கள் நினைக்கிறதும், ஜெயராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள் நினைக்கிறதும் தாவேகா இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. தாவேகா கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களையும் அவங்க எதிர்க்கிறாங்களே, இங்கேயுமே எதிர்க்கிறாங்களே, எல்லாமே கொஞ்சம் நெருடாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கிடையாது, வேறொரு கூட்டணியிலேருந்து ஜெயிச்சு இங்கே வந்தவங்க. அப்படிங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும். முற்றிலுமாக திமுகவினுடைய நிலைப்பாட்டை இவங்க மாற்றிக்கொள்வதற்கு நிலை இதாகும். ரெண்டாவது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகா போன்ற கட்சிகள் அகில இந்திய அளவில் அந்த 22 எம்பி வேணும், முக்கியமான இஷ்யூஸை ஃபேஸ் பண்றதுக்கு தேவைப்படும். ரெண்டு தரப்பு நினைக்கிறாங்க, காங்கிரஸும் நினைக்கிறாங்க, பாஜகவும் நினைக்கிறாங்க. பாஜக ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. டிமாண்ட்ல இருக்கு, திமுக ரொம்ப ஹைலி டிமாண்ட்ல இருக்காங்க. திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு திமுகவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறதும், திமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான சூழல்கள் இருக்கு அப்படின்னு பேசப்படுவதற்கு பின்பாக என்ன நடக்கிறது? முடிவெடுக்க வேண்டியவர் வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெருசா பெரிய பட்டத்தை வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. திமுக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பில்லு வரட்டும், அதை பார்ப்போம், அதன் பிறகு வந்து நாம வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம். எப்படி அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, பாஜக வந்து தீர்மானமா வந்து இந்த பில்லு வந்து நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், டீலிமிட்டேஷன் நம்ம டெஃபினட்டா கொண்டு வருவோம். என்னென்ன ஃபாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா மக்கள் மன்றத்துக்கு போகலாம். மக்கள் மன்றத்துக்கு இன்னைக்கு செல்ல வேண்டிய ஆள் பற்றி பாத்தீங்கன்னா பேசாம இருக்கிறார். டீலிமிட்டேஷனை எதிர்ப்போம் என்று கரூர்ல பேசினாரே தவிர அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலைமையா இருக்கிறது நம்மளுடைய முதலமைச்சரோடது. அப்போ முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு, முன்னாள் துணை முதலமைச்சர் வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு. அடுத்த நம்பர் 3 என்று இதுவரை எலெக்ஷன் வரை இருந்தா சபரீஷன் வந்து லண்டன்ல உட்கார்ந்து இருக்காரு. யாரு கூட எங்கிருந்து இந்த என்டையர் சமிக்கைகள் எல்லாம் எங்கிருந்து வருது? காங்கிரஸ் தலைவர்கள் தான் ரியாக்ட் பண்றாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்கனவே திரு ப. சிதம்பரம் பேசினாரு, அப்புறம் திருமாவளவன் பேசினாரு, இப்ப மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு.
ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்காரு. அதிகமான குரல் காங்கிரஸ்ல இருந்தா வர தொடங்கி இருக்கு. ஆமா, அப்ப போஸ்ட் ஜூலை 4th டெவலப்மெண்ட் தானே இது எல்லாமே. அதாவது இந்த பில் வந்து எப்போ ஒரு ஃபுல் ஸ்கீம்ல ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த திரிணாமுல் உடைக்கிறாங்க, அதன் பிறகு வந்து சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, அந்த கட்சியில இருந்தெல்லாம் எம்பிஸ் வர்றாங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்து டெவலப்மெண்டா தான் இருக்குது. உடைச்சதெல்லாம் முன்னாடியே உடைச்சிட்டாங்க. பட் சமீப காலத்து டெவலப்மெண்ட்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அதுல வந்து 22 பேர் திமுக இருந்து இல்லை என்றால் நிச்சயமாக பிரச்சனை வருது. அப்ப முழுக்க ஒண்ணு பிளான்டிங் பண்றது, இந்த ஸ்டோரிஸ் பிளான் பண்றது ஒண்ணு காங்கிரஸ்காரன் பிளான் பண்றான், இல்லைன்னா வந்து பாஜக காரன் பிளான் பண்றான். எங்க கூட வந்துருவாங்க, அவங்க எதுக்கு காங்கிரஸ் கூட இருக்கணும்ன்றது பிளான் பண்றான். திமுக தரப்புல இருந்து என்ன வந்திருக்கு, என்ன செய்திகள் வந்திருக்கு இதுவரை? 2 செய்திகள் தான். ஒண்ணு, மு க ஸ்டாலின் சொன்ன விஷயம், 2 விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நாம வந்து மேகதாதுவை பத்தி பேசியிருக்காரு, காங்கிரஸ் அடிக்கிறதுக்காக மேகதாதுவை பத்தி பேசியிருக்காரு. அதுல வந்து நம்மளுடைய நிலைப்பாடை வந்து பேசியிருக்காரு. அது காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு நான் என்னுடைய பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷனா இருக்கிறதே தவிர அதுதான் திமுக என்றும் இருக்கின்ற ஸ்டாண்டாவும் இருக்கிறது. மேகதாது அணை வந்து கட்ட விட மாட்டோம். அங்க வந்து தொலைக்காட்சி திருச்சி சிவா பேசியிருக்கார். தென் மாநிலங்களுடைய உரிமை பறிபோகும்னா நாங்க தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கடுமையா எதிர்ப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு. ஆனா அதற்கு பிறகும் மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்துரும் திமுகன்னு பேச்சு வருது. இல்ல, நான் சொல்றது வந்து தலைவர் பேசியிருக்காரு, கனிமொழி பேசியிருக்காங்க, அந்த இடத்துல தான் வந்தேன். திருச்சி சிவா பேசியிருக்காரு. 3 பேர் தான் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன, இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டத்தின் பிறகு வந்து மு க ஸ்டாலினுடைய ட்வீட் வருது. அதாவது தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கின்ற எந்த விஷயமானாலும் நாங்க வந்து அதை எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கனிமொழி வந்து நம்மளுடைய 3 லாங்குவேஜ் பாலிசியை பத்தி தூத்துக்குடியில வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதன் பிறகு திருச்சி சிவா பேசியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் பேசியிருக்காங்க. இந்த 3 பேர்ல வந்து முடிவெடுக்க வேண்டிய ஆள் வந்து லண்டன்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. கனிமொழி இன்னைக்கு வந்து டெல்லி சென்றிருக்கிறாரு, திருச்சி சிவா டெல்லியில் இருக்காரு. அப்படி இருந்தால் கூட இவர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல கிடையாது. இவர்கள் 2 பேரும் வந்து நிச்சயமாக டிஆர் பாலும் ஆராசாவும் அனைவருக்கும் வந்து எக்ராஸ் தாயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாஜகவானாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, வேற எந்த கட்சிகளானாலும் சரி, அனைவருக்கும் வந்து நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல வந்து என்ன வேணா பேச்சு டாக்ஸ் நடக்கலாமே தவிர அது வந்து நம்ம ஒரு அபிஷியல் டாக்ஸாக நம்ம ஒரு காலத்துல எடுக்க முடியாது. திமுக தன்னுடைய ஸ்டாண்டை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்திருக்கிறதா இல்ல மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது என்பதுதான் உண்மை நிலவே. அதுதான் இங்க பேசப்பட்டது. பாஜகவும் திமுகவும் நெருக்கம் காட்டுறாங்க. பாஜகவோடு நெருக்கம் காட்டி தாவேகாவை அச்சுறுத்தும் விதமாக திமுக தன்னுடைய செயல்பாடுகளை கட்டமைச்சுக்கும். இல்ல திமுக பாஜக கூட்டணி வரும். இது எக்ஸ்ட்ரீம். இது என்ன, ஏன் இந்த சந்தேகம்லாம் வருதுன்னா, சமீப நாட்கள்ல பாஜக எதிர்ப்பை அந்த அளவுக்கு திமுக வீரியமா எடுத்து வைக்கல, தாவேகா வைக்கல. ஆனா திமுக இத்தனை ஆண்டுகள் வச்சது இல்ல, அதுவும் வைக்கலையே. அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டாங்க. இல்ல, எங்க வைக்கலன்னு கேக்குறேன். பிராக்டிகல் பாலிடிக்ஸ் பேசுறது வேற, ஆனால் எந்த இடத்துல வைக்கலன்னு சொல்லுங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பத்தி, அதாவது இந்தியாவினுடைய மும்மொழி கொள்கையை பத்தி கனிமொழிக்கு பேச வேண்டிய அவசியமானதுதான். தூத்துக்குடியில திருச்சி சிவா வந்து யூஸ்வலாவே ஒன்றும் பேச மாட்டாரு. அப்படி இருந்த ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? எந்த இடத்துல வந்து திமுக வந்து திடீரென்று மாறி இல்லைங்க நாம் வந்து மத்திய அரசோட இணக்கமா போயிடலாம், இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து எதிர்க்க வேண்டாம், இல்லை என்றால் மேகதாதுல வந்து அதை அரசாங்கம் செஞ்சு கொண்டு விட்டோம், நாம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, காவேரி நம்மளுக்கு கிடையாது, இப்ப அரசாங்கம் இருக்குது, அவங்க பண்ணிட்டோம். இது ஒண்ணுமே நடக்காத ஒரு இடத்துல வந்து, அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தாவேகா கூட திமுக வந்து சீண்டவில்லை, அதை பத்தி ஒன்றும் பேசவில்லை. இந்த பக்கம் அதிமுகவும் திமுகவை வந்து ஒரு குற்றம் சாட்டவில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பத்திரிகையாளர் தான் பேசிட்டு இருக்கோம். திமுக வந்து பாஜக பக்கம் போகுதுன்ட்டு நாம தான் பேசிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை வந்து இப்ப நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. காங்கிரஸினுடைய அந்த ஒரு இன்செக்யூரிட்டினால வருகின்ற விஷயங்கள் தான். இப்போ என்ன நடக்க இந்த சமீப காலத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம் தானங்க இருக்கிறது. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் ஒரு லெட்டர் வந்து எழுதுறது, இந்தியா கூட்டணியில வந்து இருக்கின்ற அனைவரும் வந்து கையெழுத்து போடுகிறார்கள். அதுல வந்து திமுக கையெழுத்து போடுகிறது. அப்ப அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில எதை வைத்துக்கொண்டு எந்த பேசிஸ்ல வந்து திமுக வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டது நமக்கு பேச முடியாது. 2017 இருந்து 2026 வரைக்கும் திமுக கையாண்ட அந்த பாஜக எதிர்ப்பு கொள்கை இருக்குல்ல, கடைசியா தேர்தலுக்கு முன்பு கூட டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான் நரேட்டிவ் செட் பண்றான். அந்த வீரியமான நரேட்டிவ் அதுக்கு கிடைச்ச அவங்களுக்கு தேர்தல் வெற்றி. இந்த முறை அது எடுபடலை. அதற்கு பிறகு கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டாங்களோ, திமுக பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திக்கிட்டாங்களோ, அதான் சந்தேகம்.
அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாதுங்கிற. இதுவரை இருக்கின்ற விஷயத்துல வந்து அவர்கள் செய்த விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, சோனம் வாச்சுக வந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க, ஒரு ட்வீட்ல சொல்லியிருக்காங்க, தயவு செய்து உங்களுடைய அந்த உண்ணாவிரத்தை கைவிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாஜகவுக்கு எதிரான நேரடியாக அடிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு ப்ரூஃப் காணவில்லை என்றதான். பிராக்டிகல் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து திமுகவினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், நான் இன்னொரு தொலைக்காட்சியில் கூட, உங்க தொலைக்காட்சியில் நினைக்கிறேன் பேசியிருக்கேன். அதாவது இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, 90ல ஆஃப்டர் 90s என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு ராஜீவ்காந்தி கிட்ட போய் சொல்றாங்க, திமுக ஆட்சி கலைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம கூட்டணி வச்சுக்கலாம். கூட்டணி வைக்கிறாங்க, இவர்கள் வந்து ஆட்சிக்கு வருகிறார்கள். யாரு அம்மையார் ஆட்சிக்கு வருவார்கள், ராஜீவ்காந்தியுடைய கொலை நடக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது சமீபத்தில் நடந்த விஷயமா இருக்கு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துல இல்ல 30-35 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு டீல் இங்க நடந்திருக்கா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எங்காச்சும் நடந்திருக்கிறதா? எங்கேயுமே there is no proof as of now என்கிறதுதான் உண்மை நிலை. அதுக்கும் ஒரு கேள்விதான், அதுக்கும் கேள்வி இருக்கு. 6 மாதத்துல தாவேக ஆட்சி கவிழ்ந்துடும், ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகி விடுவார், தாவேக ஆட்சி போயிடும் அப்படின்னு திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்கல்ல. அப்ப பாஜகவோட அனுக்கிரகம் இல்லாம, அவங்க ஆதரவு இல்லாம, அனுமதி இல்லாம, நட்பு இல்லாம இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க. அது தாவேகாவை பொறுத்தவரை நாம இப்போ ஒன்னும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை 5 வருஷம் நீடிக்கும் என்றுதான் கருதுகிறேன். ஆனா அந்த இம்ப்ளோஷனுக்கான பல விஷயங்கள் நம்ம கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். பள்ளியில் நடந்த விஷயத்துக்கு வந்து 10 இடத்துல 10 விளக்கங்கள் வந்து கொடுத்தா அது எப்படின்னு எனக்கு புரியல. நாளைக்கு வந்து முதல்வர் வேற இன்னொரு ஆய்வு வேற நடத்த போறாராமா, SRNC ஆய்வு நடத்த போறாராமா. இது ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது இல்ல. இப்ப நாகர்கோயில்ல நடந்த பாலியல் வன்முறைக்கு இன்னும் வந்து ஒரு முக்கியஸ்தர் வந்து தாவேகா முக்கியஸ்தர் வந்து இன்னைக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. பல விஷயங்கள் வந்து தாவேகால வந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த செட்டப்பே வந்து எத்தனை நாள் நீடிக்கும் என்பது பலரும் வந்து கேள்விக்குள்ளா இருக்கிறார்கள். அந்த ஒரு பேஸ்ல வந்து மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தவரை 5 வருஷம் ஆட்சி நிக்கத்தான் போகுது. சரி, ஓகே. திரு சாமிநாதன், பாஜக எதிர்ப்ப திமுக பண்ணல, ரொம்ப வீரியமா அவங்க செயல்படுத்தல அப்படின்னு நீங்க முதல் சுற்றில் நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா ப்ரூஃப் கேட்டார், RK சார் வந்து ப்ரூஃப் கேட்டார். என்ன? அண்மையில கேஸ் சிலிண்டர் விலை கூட்டுனாங்க சார். கடந்த கால திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், இடதுசாரிகள், விசிகாலாம் கூட போராடினாங்க. திமுக அது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்கல. நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ பாஜகவுக்கு எதிரான ஏதாவது போராட்டம் வந்துடும் திமுக கிட்ட இருந்து. தொடர்ச்சியா பண்ணாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க. அந்த வீரியம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கான வீரியமான போராட்டங்கள் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா களத்தில் இல்லாதவர்கள்னு சொன்ன விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். நீங்க பாஜகவை வீரியமாக எதிர்த்த திமுக 59 இடங்கள்ல சுருங்கி விட்டது. சோ அந்த அடிப்படையிலும் திமுக அதை அணுகிறாங்க. ஒன்று. இன்னொன்று நான் நினைக்கிறேன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அமலாக்கத்துறை, திமுகவினர் பலர் மீதே வழக்கல் இருக்கு. அப்ப நீங்க மத்தியிலையும் ஆட்சியில் இல்லாம, மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லாம ஒரு இரட்டை சிக்கலை சந்திக்கணுமா அப்படின்னு நினைத்திருக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமா சார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் 6 மாதங்கள் தான், 6 மாதங்கள்ல திருச்சி சிவா அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்றார், அவர் மத்திய அமைச்சர் ஆவார்கிறார். இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்துக்கும் ஊடகவியலாளர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட மசோதாவில் என்ன நிலைப்பாடு என்பது. நீங்க ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த ஒரு மசோதா, அதை இப்ப ஏன் பரிசீலனை செய்ய வேண்டும்? கடந்த காலங்களில் எப்படி இருந்தது திமுகவுடைய நிலைப்பாடு? பாஜக ஒரு மசோதா கொண்டு வந்தாலே எதிர்ப்பாங்க. அவர்கள் தமிழ்நல விரோதமாகத்தான் இருக்கும். அவங்க ஆளுங்கட்சி, திமுக ஆளுங்கட்சியா இருக்காங்க. கேஸ் விலையை உயர்த்துகிற போது அதனுடைய பாதிப்பு மக்களுக்கு இருக்கும்னு இங்க சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த இடத்துல தாவேகா தானே இருக்காங்க. இல்ல, அது திமுகவுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. அவர்களும் 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 59 தொகுதிகள்ல மக்கள் அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. தாவேகா செய்ய தவறிய விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் செய்யல. அப்ப கேஸ் விலை உயர்வை ஏன் வந்து விஜய் அவர்கள் கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு அறிக்கையை கூட விடலன்னு சொல்லி திமுக அதையும் கையில் எடுத்திருக்கலாம். அந்த இடங்கள் வந்து திமுக தவற விட்டு இருக்காங்கன்னா அது ஒரு முன்முடிவோடு அவர் பாஜகவோட கொஞ்சம் நேசக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான். RK சார் சுருக்கமா சொல்லுங்க, நான் இடைவேளை. ஆமா இது இந்த டீலிமிட்டேஷன்ல மட்டும் நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. அதாவது திமுக மிக தெளிவாக அந்த சபையில வந்து கனிமொழியும் பாக்கி இருக்கின்றவர்களும் வந்து சில கோரிக்கைகளை வைத்தார்கள்.
நீங்க இப்ப சொல்றீங்க, அதாவது பிரதமர் இப்ப சொல்லுகிறார் இந்த விஷயங்கள்லாம் நாங்க செய்ய மாட்டோம், இந்த விஷயங்கள் நம்ம செய்யறோம், அமித்ஷா சொல்லுகிறார் இந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம், இந்த விஷயங்கள்லாம் செய்யறோம், அதை நீங்க இந்த பில்லுல கொண்டு வாங்க, அதன் பிறகு நாங்க பாக்குறோம் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து பண்ணிருக்கிறதாக பாஜக தரப்பினர் சொல்லுகிறார்கள். நம்ம பில்லு பார்த்தது கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த எதிர்ப்பு இப்போ வந்து நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ப்ரோரேட்டா பேஸ்ல இருக்க வேண்டும், 7.2% இருக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைத்து விட்டால் நிச்சயமா அந்த கோரிக்கையை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அதன் பிறகு உங்களுடைய ப்ரொடெஸ்ட் என்ன ஆக போகுதுன்ற கேள்விதான். அதை வந்து டைல்யூஷன் ஆஃப் இது ஸ்டாண்ட்னு சொல்றது அது இல்ல தோற்றத்துல தெரியலன்னு சொல்றாங்க. தோற்றத்துல ஒரு அறிக்கையா ஒரு போராட்டமா தினம் பாஜகவுக்கு எதிரான அறிக்கை இருந்தது, அவ்வப்போது பாஜகவுக்கு எதிரான போராட்டம் இருந்ததுல, ஒரு தோற்றத்துல தெரிஞ்சதுல பாஜகவை திமுக எதிர்த்துட்டே இருக்குன்னு தோற்றத்துல தெரியல. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுங்க, இப்ப தோற்றத்துல நீங்க போட்டீங்கன்னா அது வரும். அப்போ வந்து பல தலைவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அந்த தலைவர்கள் இப்ப பேசலன்னா அதுக்கப்புறம் நாம பார்க்க வேண்டியதா இருக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தலைமை கழக செயலாளராக உயர்த்திய சாமிநாதனுக்கு நன்றி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவிக்க வேண்டும். சரி திரு பிரியன், காங்கிரஸ் கட்சியுடைய இன்செக்யூரிட்டி அப்படின்னு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார் குறிப்பிட்டார். அவங்க தான் ஒரு அச்சத்தில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, திமுக பாஜக கூட்டணி வந்துடும். திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத ஒரு பலவீனமான கட்டமைப்பாக காங்கிரஸ் பார்க்குதா? ஆமாம் சார், இப்போது திரிணாமுல் இப்போ பலவீனம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இந்தியா கூட்டணி நேச்சுரலி திமுகவும் இல்லாத போது அது பலவீனமாக தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டிலையும் வந்து விஜய் ஓப்பனாக அது கூட சேராத நிலைமை இருக்கும்போது அது வந்து பலவீனமாக தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து எப்படியாவது திமுக போகக்கூடாது பாஜக பக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே யோசிக்கணும். நீங்கள் வந்து திமுகவோட தகராறு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இதெல்லாம். அப்போ தகராறு பண்ணிவிட்டு நீங்கள் முதுகில் குத்திட்டு போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் நேஷனல் லெவலில் உங்களுக்கு திமுக தேவையாக இருக்குது. அது திமுக என்ன நினைக்கிது, ரீஜனல் லெவலில் நீங்கள் எங்களுக்கு முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க, நேஷனல் லெவலில் நான் எப்படி பாஜக எந்தெந்த இடத்துல எதிர்க்கணுமோ இப்போ விஜய் சொல்கிறாருல, பாஜகவை எந்த இடத்துல எதிர்க்கணுமோ அங்கே நாங்கள் எதிர்ப்போம், அந்த ஃபாரத்தில் எதிர்ப்போம்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி அவங்க திமுகவும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு வந்து விஜய் வந்து நிர்வாகத்துக்கு புதுசு, அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நடக்கிற சில விஷயங்கள் பார்க்கும்போது திமுக அதிமுக கவர்மெண்ட்டில் பண்ண மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ திமுக அதிமுக கவர்மெண்ட் இது அது வந்து நீங்கள் ஊழல் வழக்கு போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்திருக்கிற நிர்வாகமாக அதே போலீஸ் தான், அதே பழைய போலீஸ் தான். இந்த ஆட்சி என்ன நினைக்கிறோம் அதுக்கு ஏற்றபடி செய்கிறதுக்கான விஷயங்கள் நடக்குது. அதே அவதூறு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த நிர்வாகம் புதுசு, ஆட்சிக்கு புதுசுன்னா கூட திமுக என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணுறாங்க. அப்போ திமுக என்ன நினைப்பாங்க, இந்த தாவேக்கா என்ன வேணால் பண்ணுவாங்க, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் 29 வரையும் நம்ம பாலிடிக்ஸை நகர்த்தின்னு போகணும். அப்போ நம்ம வந்து பாஜகவோட ஓரளவுக்கு ஒரு 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 நேரடியான உறவுன்றது வந்து இங்கே ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணும். ஒரு இன்டைரக்டாக ஒரு ரீசனபுளாக ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அது தோற்றத்தில் தெரியல இல்லை ஆக்சுவலாக தெரியல அப்படின்றதுல, ஆக்சுவலாக வந்து தோற்றத்தில் எப்படி தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆட்சி இவர் விஜயோடைய ஆட்சி வரக்கூடாது, அதிமுக உள்ள உட்கார வச்சுட்டு திமுக ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இப்போ தமிழ்நாடு முழுக்க அதுதானே பேசுபொருளாக இருந்தது. அது வந்து ஒரு கரும்புள்ளி அது ஆக்சுவலாக. அந்த இவங்களோட ஏன் இந்த பாஜகவோட திமுகவை சேர்த்து பேசுகிறோம்னா காரணம் அது ஒரு ஆரம்ப புள்ளி. அது ஆக்சுவலாக அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து அதெல்லாம் வருது ஆக்சுவலாக வருது. அப்புறம் அந்த தாவேக்கா வந்து வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு நேஷனல் லெவலில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம், திமுகவுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற 22 எம்பிக்களை வச்சு நம்ம எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்னு அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? அந்த பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் நீங்கள் ரொம்பவும் பாஜகவோட போயிட்டீங்கன்னா உங்களுடைய திமுகவுடைய ஓட் பேங்க் இங்கே அஃபெக்ட் ஆகும். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 29 எலெக்ஷனில் திமுக தனியாக இருந்தால் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. எப்படி 24 பழனிசாமிக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லேயும் அது மாதிரி ஆகிடும். அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட இருந்தால் ராகுல் காந்தியாவது பிரைம் மினிஸ்டர்னு விஜய் பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ திமுக என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது, ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால் இப்போ நீங்கள் ஒரு லோ ப்ரொஃபைலில் பாஜகவை அனுசரிச்சுட்டு போய் கூட்டணி இல்லாமல் போனால் கூட 29 நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போதான் அப்போதான் அது என்ன பண்ண போகிறதுன்னு அப்போதான் பார்க்கணும். ஆக்சுவலாக அதோட ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான முடிவு எடுக்க போகிறதா இல்லை அந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு சூழ்நிலை ஏதாவது மாறுதா இல்லைன்றது அப்போ தான் பார்க்கணும். இதனோட நீட்சியாவே சார் சொன்னதோட நீட்சியாவே நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது காங்கிரஸுக்கு முக்கியங்கிற அளவுக்கு திமுகவுக்கு முக்கியம் இல்லை தானே? அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி முடிவெடுத்தாங்கிறது தானே அவங்களுக்கு. இல்லை காங்கிரஸ் என்ன பிளான் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டையும் வந்து விஜயை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம். தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த தாவேகா விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை வச்சு நமக்கு வந்து
ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அப்படிதான் ஒரு பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் ஒன்று சொல்றாரு, பிரதமர் வேட்பாளராக திரு விஜய் முன்மொழிய முயற்சி நடக்குது. அவரை பாராட்டி நிறைய வீடியோக்களை வட மாநிலங்கள்லையும் பரப்புறாங்க, பல மொழிகள்லையும் பரப்புறாங்க. ஒருவேளை அந்த முடிவுக்கு கூட தாவேகா நகர காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஒரு விஜயை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்மொழி வாங்கலாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் வைத்து தென் மாநிலங்கள் முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுக்கலாம். தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு நீங்க ஆட்சியில் இருக்கு, ராகுலுக்கு ஆதரவா காங்கிரஸ் அலையன்ஸ் தாவேகா கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான இது பண்ணலாம். இல்ல திரு ஸ்டாலின் முன்மொழிஞ்சார்ல திரு ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர், அப்படி திரு விஜய் முன்மொழிவாரா? திரு கண்டிப்பா பண்ணுவார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப ஒரு 5 வருஷத்துல உள்ள கட்சி, ஒரு 5 வருஷத்துல உள்ள கட்சி நான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல மாட்டார்ல, ஆல்ரெடி எதிர்கட்சியா இருக்கு. அவரை தன்னை முன்னிறுத்திக்கிறத இல்ல, கண்டிப்பா ராகுல முன்னிறுத்துவாரா? கண்டிப்பாக ராகுல முன்னிறுத்துவார். காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பெருசா அவங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளை விட காங்கிரஸ் டிவிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு அலைன்ஸா தான் இருக்காங்க உள்ள. ஓகே, அப்படிங்கும் போது அவங்க தென் மாநிலங்கள் முழுவதுமாக விஜயை வைத்து ஒரு பிரச்சாரத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. தாவேகா வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது அந்த நேரத்தில் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் போயிடும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும், அந்த நேரத்தில் நம்ம வீரியமாக எழுதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நிற்பாங்க. ஓகே ராதாகிருஷ்ணன் சார், இப்போ தாவேகா வந்து திரு ராகுல பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழிஞ்சு இந்த கட்சிகள் எல்லோரும் அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் இந்தியா கூட்டணிங்கிற கட்டமைப்புக்குள்ள வரும்போது திமுகவுக்கு இயல்பாகவே பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இடம் வந்துடும், வெற்றிடம் வந்துடும். அந்த நேரத்தில் பாஜகவுடன் இணக்கம் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா? அப்போ இல்ல, இப்ப கூட இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டியை பத்தி ஒரு இது பதிவு வந்து இப்ப வில்சன் செஞ்சிருக்காரு, அட்வொகேட் வில்சன். அதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மேகதாதுக்காக நாங்க டைம் கேட்டோம், டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப முக்கியமான விஷயம், அது பேச வேண்டும் என்று டைம் கேட்டிருக்காரு. அப்புறம் FCRA பில் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் பல விஷயங்கள் இதுக்கும் எதிரான விஷயம், இந்த செஷன்ல கொண்டு வரக்கூடாது என்பதற்கும் நாங்க வந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் BAC பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில. அப்படி ஒவ்வொரு விஷயமும் நாம எடுத்து பார்க்கும்போது இப்போ 29 என்பது ஏதோ ஒரு இன்னொரு 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷமே இருக்குது, நியர்லி 3 இயர்ஸ் இருக்குது. மேலதான் எலெக்ஷன் முடியும்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க நியர்லி 3 இயர்ஸ் இருக்குது. அப்ப அதற்கு முன்னால என்னை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூபி தேர்தல் 2027 வருகின்ற யூபி தேர்தல் தான் என்னை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல் நான் காண்கிறேன். அங்க இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ காங்கிரஸ்காரர் எல்லாம் சேர்ந்து நமக்கு பாதி சீட்டு வந்து ST கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து நிச்சயமாக சமாஜ்வாதி பார்ட்டி வந்து விரும்பாது, அகிலேஷ் யாதவ் விரும்ப மாட்டார். அப்ப அதுல வந்து ரப்சர் ஆனால் எப்படி பீகார்ல ரப்சர் ஆச்சோ அதே மாதிரி வந்து SP கூட இங்க ரப்சர் ஆச்சுன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான ஒரு சாத்தியக்கூறு நான் வந்து காண்கிறேன். அப்படி தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் நிச்சயமாக அதுல திமுகவும் பார்ட்னராக இருக்கும் என்பது யாருக்கும் மாற்றத்திற்கு இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சி, காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத ஒரு கூட்டணி, அது ஏன் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நடக்கிற விஷயம் இந்தியா பூரா வந்து எல்லா இடங்களிலும், தமிழ்நாடு தவிர பாக்கி நாம எல்லாம் வந்து விஜய் மெதப்புல இருக்கோம், பாக்கி எல்லா இடத்துலயுமே வந்து நீட்டுக்கு எதிராக நம்மளுடைய அந்த சோனம் வாங்சுக்கு ஆதரவாக பல நபர்கள் வந்து பல ஊர்கள், நாக்பூர்ல கூட இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது, ஊர்ல ஏறத்தாழ இந்தியா பூரா இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாஜகவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை வந்து திடீர் என்று ஒரு 2 நாள்ல வந்து கிரியேட் ஆயிருக்கிறது. அப்போ இதுதான் நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால 2029 வந்து பாஜகவுக்கு டெஃபினெட்லி இட் இஸ் நாட் எ டன் டீல் என்று இருக்கிறது. அதனால திமுக வெயிட் பண்ணி பார்க்கும், அதே மாதிரி SPM வெயிட் பண்ணி பார்க்கும். 2027 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு அதாவது இந்த மறுசீரமைப்பு பில் மட்டும் கிடையாது, அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னா திமுக அதை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் வேற பல பில்லாம் இருக்கு. FCRA பில் இருக்கு, அது கிறிஸ்துவ மிஷனரிகள் எல்லாம் பாதிக்கிற ஒரு பில்லு, அதில் திமுக ஸ்டாண்டர்ட்னு தெரியாது. உயர்கல்வி நிறுவனங்களை ஒன்றா இணைக்கிறது, UGC AICTE எல்லாம் ஒன்றா இணைக்கிற பில் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் மேலே கை வைக்கிற அளவுக்கு மத்திய அரசுக்கு பவர் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதிலெல்லாம் திமுக என்ன மாதிரியான ரோல் எடுக்க போகுதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கே கூட மேகதாதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை வந்து சப்போஸ் சபாநாயகர் ஏற்றுண்டாரு வச்சுக்கோங்க, அது ஒரு பாலிடிக்ஸ். அப்போ கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணுவோம், காங்கிரஸ் என்ன பண்ணுவோம் அந்த இதில்? அது உங்களுக்கு சங்கடமான விஷயம் இல்லை. காங்கிரஸ் வந்து கர்நாடகா சைடும் போக முடியாது, தமிழ்நாடு சைடும் போக முடியாது. மேகதாது விஷயத்தை வந்து திமுக நாளைக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை பாஜக ப்ளே பண்ணாங்கன்னா பாலிடிக்ஸ் சிக்கலான விஷயம் இல்லை. திரு சாமிநாதன், பாஜகவுக்கு எதிரான மனநிலை சமீப நாட்களில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு RK சார் குறிப்பிட்டார். காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு, முதுகுல குத்திடுச்சு
அப்படின்னு திமுக நினைக்குதுன்னு பிரியன் சார் குறிப்பிட்டார். இப்போ 2 கட்சியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாங்கிற இடத்துக்கு திமுக நகரும் பட்சத்தில் அது மாநில கட்சிகள் ஒருங்கிணைப்பை நோக்கி அடுத்த கட்டமா போகத்தானே வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், மாநில கட்சிகளை நோக்கி போகும். அதுல 29க்கு பின்புதான் அதற்கான ஒரு லாபம்னு இருந்தால் இருக்க முடியும். நீங்க 2026 இருந்து 29 வரை இந்த அரசியல் இயக்கத்தை மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம, மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம, மத்தியிலும் பகைத்துக் கொண்டு மாநிலத்திலும் பகைத்துக் கொண்டு நடத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப சிரமத்திற்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கும். திமுக எதிர்கட்சி அரசியலை எப்பொழுதுமே வீரியமாக செய்வாங்க. அது எந்த நேரத்திலும் சமரசம் செய்யாமல் செய்வாங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா முன்னெப்போதும் இல்லாத வகையில புதிதாக வந்த ஒரு கட்சி 35% ஓட்டை எடுத்துட்டாங்க. அவ கிட்டத்தட்ட குறுகிய கால வெற்றி. கடந்த காலத்துல ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணிங்கிறதுல திமுகவுக்கு கிடைக்கிறது குறுகிய கால வெற்றி. நீண்ட கால வெற்றி வேணும்னா இங்க தாவேகாவை எதிர்க்கணும், மத்தியில பாஜகவை எதிர்க்கணும். அப்பதான் திமுகவுக்கு நீண்ட காலத்துல லாபம், அது பொலிட்டிக்கல் கெயின். ஆமா சார், அதான் அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பாஜக எதிர்ப்பு என்பதற்கான ஒரு ஓட்டு வங்கியை விஜய் வந்த பிறகு கணக்கை மாற்றி விட்டார் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் களத்தில் இல்லாதவர்கள் சொன்னார். ஒரு இடம் தான் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. வீரியமாக எதிர்த்தாங்க. திமுக தரப்புல இருந்து கூட சொன்னாங்க, தெரியாமல் மோதி விட்டு கொண்டு அவங்க பார்க்க மாட்டாங்களா? பாஜக எதிர்ப்பை தீவிரமா விஜய் பண்றாரா பண்ண மாட்டாரான்னு பார்க்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க நிச்சயமா பாப்பாங்க. பட் தமிழ்நாட்டுல நீங்க சார் ரொம்ப முக்கியமா பார்த்தா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கள் அது திமுக தான் காலங்காலமாக வாங்கி கொண்டிருந்தது. அதுல இஸ்லாமியர் வாக்குகளை தவிர கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் வாக்களை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த போதுமே நேரக்குறைய அவ்வளவுமே விஜய் அவர்கள் பக்கம் பெரும்பான்மையாக நகர்ந்து விட்டது. ஒன்று. 2வது, பட்டியல் சமுதாய வாக்குகள் திமுகவுக்கு நீண்ட காலமா கை கொடுத்து வந்த ஓட்டு வங்கி, அதுவும் அப்படியே விஜய் அவர்கள் பக்கம் நகர்ந்து விட்டது. அப்ப அந்த ஓட்டை திரும்பி இந்த பக்கம் எடுக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இருக்கிற தன்னுடைய வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு வெற்றி பெறுவது என்பது ஒரு நிலை. அப்ப தேர்தல் அரசியல்ல வெற்றி என்பது திமுகவுக்கு முக்கியம். அப்ப கொஞ்சம் அனுசரணை அரசியலை நோக்கி அவர்கள் நகர்வாங்க. நாளைக்கு இதற்கான சமிகைகள்லாம் நாளைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசுவோம், இன்னொரு அமர்வுலையும் விரிவா பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்விட பேச நிறைவு.